இப்படி இந்த பாட்டை போட்டுட்டு எங்கடா போயிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதாவது எங்கள் அப்பாவோட சொந்த ஊருக்கு தாங்க போயிட்டு இருக்கோம். அதாவது எங்கள் அப்பாவோட அம்மாவை கூட்டிட்டாரு. அதாவது என்னோட பாட்டி. அதாவது இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் போயிட்டு இருக்கிறேன். ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ வந்து சேர்ந்துட்டேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட சொந்த ஊர். இங்கே சின்ன வயசில் என்னோட நிறைய நினைவுகள் இருக்குது. இந்த சந்துக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நினைவுகள். ஆனால் இப்போ சுற்றி கட்டடம் ஆயிடுச்சு. அப்போ நாங்கள் இருந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடு தான் இருக்கும். எங்களுடைய வீடு தான் இருக்கும். சுற்றியெல்லாம் கிரவுண்டாக இருக்கும், காடாக இருக்கும். ரொம்ப ஜாலியாக இருக்கும் அந்த நினைவுகள்லாம். வந்துட்டேன் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா பாட்டியை கூப்பிட வந்துட்டேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பாட்டி வீடு. பாட்டி வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இந்த வீட்டில் தான் பாட்டி இருக்காங்க. பாட்டி இங்கே தான் இருக்கும். என்னன்னாலும் பாட்டி இங்கே மட்டும் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மட்டும் தான் இருக்குது. அந்த உள்ள தெரியுதுல ஒரு வீடு, அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நான், என்னோடய அண்ணன், எங்கள் ஃபேமிலி, அதாவது எங்கள் ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் தான் தங்கிட்டு இருந்தோம். இப்போ பாட்டியை கூப்பிட்டுட்டு நான் கிளம்பணும். டைம் ஆகிடுச்சு, வந்ததே லேட் ஆகிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக பாட்டியை கூப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ஏன்னா பாட்டி இங்கே பாருங்க, பாட்டி ஜாலியாக உட்காந்துக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு ரேடியோ போடுறா அப்படின்னு சொல்லி ரேடியோ போட்டுட்டு காரில் எல்லாம் ஜம்முன்னு பாட்டியை கூப்பிட்டுட்டு எங்கள் வீட்டுக்கு கிளம்பி போயாச்சு. பாட்டிங்க விட்டுற முடியாதுல்ல.